ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது மூலமா அந்த சுருங்கின குடலையோ இல்லை அந்த உணவு பாதையோ நம்ம நார்மலாக ஆக்க முடியுங்களா? எடுக்க முடியும். எக்ஸ்டர்னல் தெரப்பி அண்டு அந்த ஒன்று மசில்ஸ் வந்து ஸ்ட்ரங்கன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக ஒன்று இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜூஸ் அண்ட் ஹைட்ரேட்டாக இருக்கிறது, எலக்ட்ரோலைட் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்டேக்காக வந்து கோகோனட் வாட்டர், லெமன் வாட்டர், ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக கொடுக்கறது மூலமாக எடுத்துக்க முடியும். பட் ஆனால் எப்போ மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஈச் ஆர்கன் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும்போது அண்டு ஸ்ட்ரெஸ்ட் ஆகும்போது தான் இந்த கண்டிஷனே நடக்கும். ஸோ இந்த அளவுக்கு லீட் பண்ணி போகும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டப்படும். பட் ஆனால் அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இது உங்களோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, 2, 3 அந்த 4th ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி ஆகும். 6 மந்த் இந்த பீரியட் நடந்திருக்கு. அவங்களோட ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 6 மந்த்துக்கு முன்னாடியே அவங்க சாப்பாடை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 6 மந்த் தான் நடந்தது. நம்ம ஒரு 3rd 4th மந்தில் பார்த்துருந்தா கூட நம்ம நீங்கள் சொல்கிற அந்த குடல் சுருக்கத்தை வந்து ஈஸியாக குணப்படுத்த முடியும்.